இதுல சொல்லுங்க நானு. நீங்க பாரு நேத்து எப்படி 3 ரன் அவுட் ஆக்குனாங்களோ, நீங்க வந்து தல வந்து ஒரே ரன் அவுட்ல முடிச்சிட்டாப்ல. சின்ன பசங்க யார்கிட்ட விளையாடுறீங்க? 20 ரன். யாரு விக்கெட் வாங்கின? ஒரு விக்கெட் ஒரே இதை முடிச்சிட்டேன். அது யாரு மார்ஷா தெரியுமா? டேய் பூரியாண்டா. டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா. தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அடுத்து என்னன்னா நம்ம இவர் வந்தாப்ல விஜய் சங்கர் வந்து எங்கடா போற? என்ன எங்க போற? நெருப்பு பத்தல எங்களுக்கு. நெருப்பு பத்தலையா? ஒண்ணும் இல்ல, வேற யாரு, சத்துல் தக்கு நம்ம பையன் தான். துளசிங்கனுக்காக உசுர கொடுப்போம்ல. கேட்டல பார்த்தல புரியுதா? நீங்க மேட்ச் கோடாலிக்காரங்க மேட்ச் யோசிச்சு பார்த்தேன். நேரம் இந்த 20 ரன்னு 2 ஓவர்னா தக்காளி அவங்களே தூக்கி தூக்கி அடிச்சு முடிச்சு விட்டுருப்பாங்கடான்னு அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. பை பாய். ஆர்சிபி தான் ஜெயிப்பாங்க. இன்னைக்கு வந்து யாருக்கு மேட்ச் நடந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்டி. இந்த மேட்ச்ல வந்து என்ன சொல்ல, நம்ம சிஎஸ்கே அகைன் எப்படி வந்து மும்பை வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி சிஎஸ்கே லாங் பேக் அப்புறம் வந்து ஒரு கம்பேக், வெறியான கம்பேக். அத பத்தின ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மினா மினா ஷிமாவா அத்தகே பைனா பர பர அத்தமா பக்க பக்க அஹோபாகா. டியூட்ஸ், ஆக்சுவலா வந்து இன்னைக்கு சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. அடுத்து வா. ஜெயிச்சிட்டாங்கடா, அவ்வளவுதான்டா. இருடா எவன் எவன் வரீங்க பாரு பூஜ்ஜியா பாரு. ஜெயிச்சிட்டாங்க. ருக்கோ ஆக்சுவலா வந்து என்னன்னா என்ன சொல்ல, ரொம்ப நிறைய மேட்ச் சொல்ல போனா வந்து சிஎஸ்கே வந்து துத்துட்டாங்க தோனி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பழிய போட்டிருந்தாங்க. வந்து இந்த ஒரு வின் வந்து சொல்ல போனா ஒரு நல்ல ஒரு கம்பேக்னே சொல்லலாம். ஆக்சுவலா இன்னைக்கு மட்டும் என்ன சொல்ல, கடைசி வரைக்கும் வந்து ஒரு பிரஷராவே கொண்டு போயிட்டாங்க. சிஎஸ்கே எல்லா மேட்சும் அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு நடக்க கூடாது. எல்லா மேட்ச் ரொம்ப நாள் கழிச்சு ஒண்ணு நடந்திருக்குடா. இங்க பாரு, எம்எஸ் டோனி மேன் ஆஃப் தி மேட்ச். இதுல போட்டு எழுதிருக்காங்க. சரி, ஓகே நம்ம வந்து ரொம்ப இழுக்க வேணாம். சோ வந்து 2 டீமோட பேட்டிங் அண்ட் பவுலிங் எப்படி இருந்துச்சுன்றத வந்து எல்எஸ்சில இருந்து ஆரம்பிச்சலாம். எல்எஸ்சி பாத்தீங்கன்னா ஓடிஐ கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க, அப்படிதான் சொல்லணும். பேட்டிங் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன், அதை பத்தி நீ பேசு. எல்எஸ்சில வந்து மொத்தம் அந்த 4 பேர் இருக்காங்க, ஃபாரினர்ஸ் 4 பேர், சரியாடா? அந்த 4 பேர் வந்துட்டு நீ அவுட், அந்த 4 பேர் தான் மெயினே. மார்க், அப்புறம் வந்து நம்ம மார்க், அப்புறம் வந்து மில்லர். 4 பேர். மில்லரை இறக்கவே இல்லடா அந்த மேட்ச்ல. என்னடா பண்ணீங்க? டேய், மில்லர் இருந்திருந்தா ரன் ஏத்திருப்பானா கண்டிப்பா, நல்லா தெரியும்டா. அதான் இல்லடா, அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு மிஸ்டேக். சமாத அப்படி எடுத்திருக்காங்க. அவன் அடிச்சான்டா, ஆனா மில்லர் இருந்தா இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி போயிருந்திருக்கும்டா. அது ஏன் அப்படி பண்ணானே எனக்கு சத்தியமா தெரியல, உண்மை சொல்லணும்னா. ஆனா இவனோட விக்கெட் எடுத்தது சரியானதுடா. விக்கிபியோட விக்கெட் எடுத்தது வந்து செம்ம இது. இல்லடா, நான் கூட மார்ச் நிக்கிறேன் அடிச்சு போடுவான்னு நினைச்சேன், மத்தா போயிட்டான். 25 பால் 30 ரன். நீங்க ஆக்சுவலா வந்து ஒண்ணு சொல்லணும்னா, ரிஷப் பண்ட் வந்து ஒரு செம பேட்டிங். எல்லா மேட்சுமே உட்காந்து எல்எஸ்சி ஓனர் உட்காந்து ரிஷப் பண்ட் வந்து 50 அடிச்சனே தட்டிட்டு கைய பயந்து இந்த மேட்ச் அடிச்சே ஆகும்டா. ஏன்னா அவங்க நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அந்த டீம்ல வந்து அந்த ஒரு 4 பேர் மட்டும் அடிச்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க. பண்ட் அடிக்கவே இல்லடா அந்த டீம்ல. 4 பேர் தான். ஒண்ணு போன மேட்ச் பார்த்தா மார்க் நின்று இது பண்ணிட்டு இருந்தேன். அடுத்த மேட்ச் வந்து மார்ஸ், அப்புறம் வந்து நம்ம விக்கிபி, அதுக்கப்புறம் வந்து அந்த இதுல வந்து சமாதும் மில்லரும். இதுதான் பேட்டிங். நடுவுல வந்து நான் உண்மையா சொல்லணும்னா, அந்த பேர் நல்ல பேரேடா, ஒரு தெரிப்பானடா, ஒரு சின்ன பையன், பதோனி, ஆயிஸ் பதோனி வந்து வடக்குனையுமே வராது, டக்குன்னு வந்துருச்சு, ஆயிஸ் பதோனி. அந்த பையன் வந்து உண்மையிலேயே நல்லா விளாடுறான்டா. ஏன்னா அது ரொம்ப அண்டர் ரேட்டடா இருக்குடா. நான் அந்த 13 நான் ஒரு 6 ஒன்று பறிப்பான்டா, அப்படி சூப்பரா.
பதினெண்ணா அடிச்சதா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஓவர் டென்னை வந்து ம். ஒரு புல்லு ஒண்ணு பிடிப்பான் சூப்பரா அந்த இதுல போயிட்டே ம். அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. அதெல்லாம் அவன் எல்லா மேட்சும் ஒரு 30 அடிச்சிடறான்டா நல்லா இல்ல ஆமாடா வந்து கேமே ஆடிடுறான். வந்து பரவாயில்லடா அந்த ஒரு இதுக்கு வந்து கரெக்டா வந்து அடிச்சிடுறான். பவுலிங் நல்லா தான்டா போட்டாங்க. எனக்கு ஆமா. சிஎஸ்கே கரெக்டா இல்ல ஆட்டாங்கடா பவுலிங்னு பார்த்தா சொல்றேன். ரவி பிஷ்ணாய் 2, திக்வேஷ் 1, மார்க்ரம் அதிசயம் ஒரு விக்கெட் வாங்கியிருக்கான். ஆனா அவங்க ம். பிளஸ்டா சொல்ல போனா அவங்க மேட்ச்டா அவங்க உள்ள வந்துட்டாங்கடா ஆமா உள்ள வந்துட்டான் உள்ள வந்துட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும் உள்ள வந்துட்டாங்க. போயிருப்பாங்க. மேட்ச்குள்ள வந்துட்டாங்க. எந்த இடத்துல மாறுச்சு நான் சொல்றேன்னா அந்த ரவி பிஷ்ணாயோட அந்த விக்கெட்டு 3 ஓவர் தான் போட்டேன். ரவி பிஷ்ணாய் நல்லா போட்டியான். அந்த ஒரு ஓவர் கொடுத்துருந்துருக்கணும். டக்குனே கொடுத்து ஒரு ஓவர் நிப்பாட்டி இருந்திருக்கணும். மார்க்ரம் 4 ஓவர் போட்டிருக்காண்டா. 4 ஓவர் போட்டு வெறும் ஆமாடா 4 ஓவர் போட்டு 25 ரன் அது ஒரு பிளஸ் விக்கெட். பாயிண்ட் சொல்ல போனா அவங்களுக்கு ம். ஏன் இப்படி பண்ணல என்னன்னு தெரியல. உண்மை சொல்லணும்னா பார்க்கலாம். சிஎஸ்கே பத்தி சொல்லிடலாம். பேட்டிங் அஸ்வந்த் நீ பார்த்த உனக்கு என்ன தெரிஞ்சு? ஒரு சின்ன பையனை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. நம்ம டேய் பத்திக்கிச்சா போடுறா கீழ பாடுறா பாட்ட நம்மளும் இது பேசிட்டு இருந்தோம். ஆக்சுவலா வந்து என்னன்னா, தக்காளி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இறக்குனதுல அவனால என்ன செய்யணுமோ செஞ்சுட்டான். தக்காளி போரா அடிச்சுட்டு தட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப சாட்டுக்கு அடிச்சு 20 வயசுடா. அது மட்டும் இல்லாம வந்து என்ன சொல்ல, ஆப்போசிட்ல நம்ம ரச்சின் ரவீந்திராவும் சேர்ந்து நம்ம இது செம்மையா வந்து கான்ட்ரிபியூட் குடுத்துருந்தாங்க. போட்டு அடி நீ. அடி அடின்னு வெளுத்துட்டு இருந்தாங்க. இதுல என்னன்னா, லைக் இவ்ளோ ஆர்டர்லாம் போயிட்டு இருக்கட்டும். நம்ம அடுத்து என்னன்னா, நம்ம இவர் வந்தாப்ல விஜய் சங்கர் எங்கடா போற? எங்க போற? நெருப்பு பத்தல எங்களுக்கு. நெருப்பு பத்தலையா? வந்தாப்ல. இப்படி வந்து நெறைய பேர் வந்தாங்க. அடுத்து ஜடேஜா விக்கெட் சொல்றேன் கொட்டு நல்லா கொட்டு. எதை பண்ணானா அவன் படுத்து பல நாள் ஆச்சு. வைத்திய செலவு பண்ண இல்லாம உட்கார வச்சிட்டு இருக்கலாம். அது சீரியஸா அது என்ன சொல்ல, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. லைக் அந்த இடத்துல ஏன் தூக்கி அடிக்கணும்ன்ற மாதிரி தான் தோணுச்சு. கரெக்டா அந்த இடத்துல ஆள் இருப்பான்னு தெரியுது. சோ அந்த இடத்துல கரெக்டா அப்படி தூக்கி மேல அடிச்சு அடிக்க கைக்கு தான் கேட்ச் பார்த்திருப்பேன். மேல அடிக்காது. கரெக்டா போயிடுச்சு. இன்னொன்னு ஆமா சொல்லணும்னா ஆமா. வந்து எனக்கு தெரியலடா. தோனினால அது பண்ண முடியுதுடா. எனக்கு தெரிஞ்சு 43 வயசுடா. நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு 2 3 மேட்ச் இல்லடா தோனியே கடைசி தோனிக்கு என்ன ஆனாரு. தோனியே பிரச்சனைனா அந்த கடைசி சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்கடா. சிஎஸ்கேலே நிறைய 6 அடிச்ச பிளேயர் தெரியுமா? தோனி தான். அது எனக்கே ஒரு மாதிரியா இருக்குடா. அது டேய் வேற யாராவது அடிங்கடா. எல்லா மேட்சும் தோனினால பண்ண முடியாதுடா. உண்மையை சொல்லணும்னா பண்ண முடியாது. ஆமாடா ஏதாவது படுக்க பண்ணணும். தலைமைக்கு பண்ண முடியாது. ஆனா அது எனக்கு அது பண்றத பார்த்தா ஒரு பக்கம் வந்துட்டு சிஎஸ்கேவோட நிலைமை இந்த அளவுக்கு மோசமா இருக்கு. தோனி வந்து தான் அடிக்கணும். முன்னாடி அது இருந்துச்சு. அது ஓகே நம்ம வந்து பேசலாம். இப்போ வந்து அது உனக்கே ஒரு மாதிரியா இல்லையா? அது என்னடா அது நானே ஒரு மாதிரி விட்டுட்டேன். டி என்னடா ஈஸியா ஜெயிச்சிட்டு மேட்ச் போட்டு கஷ்டப்பட்டு செவ்வா இழுத்து தோனி வந்து அடிக்கிற மாதிரி ஆயிப்போச்சா அந்த மாதிரி. என்னை பொறுத்து தோனி வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். வராமே முடிச்சிடணும் மேட்ச. அடுத்து இது என்னன்னா, லைக் வந்து அப்படியே விக்கெட் போச்சு. கடைசியா வந்து தோனி என்டர் ஆனதுக்கு அப்புறம் என்னன்னா, ஒரு டிடி பார்ட்னர்ஷிப் பார்த்தோம். யாருன்னா தூபே அண்ட் தோனி வந்து சரியான ஒரு பார்ட்னர்ஷிப் தான் சொல்லணும். ஆமா இல்ல நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுதான் வச்சிருந்தேன். நான் என்னன்னா இது எம்எஸ்டி எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருந்தேன். அத எதுக்கு அப்பெல்லாம் சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு தான் அதான் டிடி பார்ட்னர்ஷிப். சீரியஸா சொல்றேன். கடைசி இது ஒரு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்னே சொல்லலாம். என்ன அந்த கடைசி 2 ஓவர் மட்டும் எப்பயும் வழக்கம் போல உட்காந்து பிரஷர் ஏத்துற மாதிரி பிரஷர் ஏத்தி விட்டாங்க. இல்லடா எனக்கு அந்த ஓவர்ல ஒரு 6 போச்சு. நோ பால்ல ஒரு 6 போறணும். ஆமா ஆமா ஆமா. அப்ப தெரிஞ்சு அது கிளியர் ஆயிடுச்சு பிரஷர். அது ஒண்ணும் இல்ல. வேற யாரு சத்துல் தக் நம்ம பையன் தான். துளசிங்கனனுக்காக உசுர கொடுப்போம்ல. கேட்டல பார்த்தல புரியுதா? எப்படி நம்மால நம்ம பையன் தான். தோனிக்கு 2 வைடு அந்த சைடு. சிம்ரன் அவன் வேற யாரும் இல்ல. அது ஸ்ட்ராட்டஜி வேற வைடு போடு ஸ்ட்ராட்டஜி. லேய் யாக்கரே போட்டுக்கலாம்டா. அவன் அடிச்சிருக்க மாட்டான்டா. ஒயிட் யாக்கர் போட்டாலே ஆபத்துடா. அது எட்ஜ் அடிச்ச போயிடும். ஏதாவது பட்டா போயிடும். அது ரொம்ப வந்து 2 சைடு அதான்டா. ஒன்னு பேட்ல டிப் ஆகி பின்னாடி போயிடும். இல்லனா ராட்ஸ் ஒன்னு இதாகும். எப்பவுமே அடிக்கிறத குச்சியை பார்த்து போட்டாதான் சரி. இவனே கரெக்டா இருக்கும். அடிப்பாங்க ஒரு 6 2 6 அடிப்பாங்க. விட்டா போல்ட்ல உனக்கு குச்சியை பார்த்து போட்டா எப்பவுமே ரொம்ப ரொம்ப நல்லது. நீ ஒயிட்லாம் போட்டா சும்மா அப்படி பேட்டை விட்டாலே ஓடிடும். நல்ல வேலைக்கு இது ஸ்பின்னரை தூக்கி உள்ள
இல்லைன்னா வந்து எப்பயும் போல அவுட் ஆக்குற மாதிரி தோனி அவுட் ஆக்கி இல்லடா விட்டுருப்பானுங்க. ஏன் தெரியுமா ஸ்பின்னர் வரல? நிறைய பேர் சொன்னாங்க தூபே ஸ்பின்னர் வந்து கொளுத்திருப்பான்டா. நான் அதான் சொல்றேன். தூபே வந்து ஸ்பின்னர் வந்து ரொம்ப நல்லா தூபேக்கு விளையாடுவான். வந்து பயப்படுறாங்க அடிச்சிருவாங்களான்ட்டு. தூபே வந்து எப்பயுமே தூபே பயப்படுவாங்க. ஏன்னா வந்து அவன் எதையாவது பண்ணி ம். போட்டுருவான். கடைசியில் 2 3 சிக்ஸ் அடிச்சா முடிச்சிடும். ஒரே ஓவர்ல அடிச்சிருவான்டா எனக்கு தெரிஞ்சு. ஆமா சிக்ஸ் ஆமா ஆமா ஒரு ஆமா. அடிச்சு அடிக்கக்கூடிய போடுவான். ஆளுதான்டா அவன். கிட்டத்தட்ட நான் என்ன நினைச்சேன்னா, சரி 20 ரன் இருந்துச்சு. அப்பயே வந்து இந்த மேட்ச் வந்து முடிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா தூபே சும்மாலாம் இல்ல தூக்கி தூக்கி அடிக்கிறான்லாம். அதனால முடிஞ்சிரும்னு நினைச்சேன். பார்த்தா அந்த கடைசி அவன் 2 அந்த ஓவர் உட்காந்து ஸ்பின்னருக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். கடைசி ஒரு ஸ்பின் கொண்டு வருவாங்க பார்த்தா கொண்டே கொண்டே வரல. அதுவும் இல்லாம இல்லடா ஸ்பின்னு வந்து மொத்தம் எத்தனை 11 ஓவர் போட்டிருக்காங்க. டேய் நான் இன்னொன்னு சொல்லவா? தூபே மேல சொல்லி தப்பு கிடையாதுடா அது. ஏன்னா நம்ம இது முன்னாடி பார்த்தோம்னு வச்சுக்குவேன். தூபே வந்து 2 வரானா முன்னாடி வந்து ஓப்பனிங் ஸ்டார்ட் கொடுத்துருவாங்க. கானு அவனுக்கு ஸ்டார்ட் கொடுத்துருவாங்க. அதை ஒன் நல்லா வந்து யாராவது ஸ்டார்ட் வச்சிருவாங்க. அவன் வந்து கொடுத்துருவாங்க. ஃபினிஷ் பண்ணிடுவான். இவன் கரெக்டா ம். வருவான்டா. ஒரு 100 ரன் ஒரு 80 100 கிட்ட கொண்டு வந்துருவான்டா. ஃப்ரீயா இருக்கும்டா. தூபே ஆமா. ப்ரெஷரே இருக்காது. கரெக்டா ஸ்பின்னர்ஸ் உள்ள கேமுக்குள்ள வருவாங்க. அப்ப கரெக்டா தூபே வருவான். டப்பு டப்பு டப்புன்னு ஒரு 10 பாலுக்கு 30 40 அடிச்சுட்டு உள்ள வெளியே போய் அவுட் ஆயிருவேன். ம். அதுக்கப்புறம் வந்து ம். ஜடேஜா அவனுக்கு இவங்கலாம் தெரியாது. வந்து ம். பிறக்கிடுவாங்க. ரன் பிறக்கிடுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தட்டி 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 இது பண்ணிடுவாங்க. அப்படிதான் இருக்கும். தூபேக்கு இது புதுசுடா ம். இந்த வருஷம். நீங்க ஏன்னா இந்த வருஷம் தூபே தான் அடிச்சு கொண்டு போகணும்னு சொல்றாங்க. அது வந்து கஷ்டம்டா. பண்ணதே கிடையாதுடா இது வரைக்கும். இல்லடா கொஞ்சம் அன்லக்கின்னு தான் சொல்லணும் சிஎஸ்கே. அவன் ஆமா. அந்த ஒரு மேட்ச்ல 6 செட் மேட்ச்ல அடிக்க போனேன். பண்றதுக்கு ஆள் இல்லடா. நீ ம். நீ சைனா இருக்கும் போதெல்லாம் பார்த்தனா அவன் கடைசி மட்டும் போவான்டா அவன். அப்படியே கொண்டு போயிருவான்டா மேட்ச. ஒன் சைடா கொண்டு முடிச்சிருவாங்கடா ஒரு செகண்ட்ல. அந்த மாதிரி இருக்கும். இப்போ ரொம்ப இதா இருக்கு. இது இந்த அதான் அந்த இடத்துல வீடியோல கூட ரெய்னா இல்ல உட்கார்ந்து இல்ல பார்த்துட்டு இருந்த மாதிரி ஒரு இல்ல ஷார்ட்ஸ் இந்த போட்டிருந்தாங்க. இடத்துல என்னன்னா, நான் ரொம்ப சும்மாவே கோடாலிக்காரங்க மேட்ச் யோசிச்சு பார்த்தேன். நேரம் இந்த 20 ரன்னு 2 ஓவர்னா தக்காளி அவங்களே அது ஒரு தூக்கி தூக்கி அடிச்சு முடிச்சு டேய் விட்டுருப்பாங்கடான்னு அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. மறக்க முடியல. சொல்லுங்க. அவங்க அவ்வளவுதான். சேம் இதே கில்லஸ் கூட தான்டா அவனு 170 நினைக்கிறேன். 170 170 10 ஓவர் அடிச்சிட்டாங்கடா அத போன வருஷம். ம். இந்த ஓவர் இந்த ரன் 10 ஓவர் அடிச்சிட்டாங்கடா போன தடவை. 2 பேரும் நோ விக்கெட்ல டிராவிஸ் ஹெட் அவனும் சேர்ந்து. ஆ, அவங்க வேற மாட்டா அவங்களெல்லாம் சேர்க்க கூடாது. கணக்குல வச்சுக்கூடாது. ஆக்சுவலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்எஸ்சிக்கு வந்து ஒரு மேட்ச் டிராபேக், அப்புறம் வந்து சிஎஸ்கேக்கு ஒரு கம்பேக்கா இருந்தாலும் நம்ம வந்து சிஎஸ்கேவோட பவுலிங்கை பத்தி நம்ம பேசியே ஆகணும் இந்த இடத்துல. வந்து பவுலிங் சொல்லுங்க ஃபீல்டிங் சிஎஸ்கே பவுலிங் ஃபீல்டிங் பவுலிங் அண்ட் பவுலிங் வந்து ஃபீல்டிங் எப்படி 100 இருந்துச்சு? அகமது தான். 100 வந்து மிரட்டிட்டான்னு சொல்லணும். இப்போ 4 ஓவர் விட்டு வெறும் 13 ரன் 13 ரன் அடிக்கவே முடியல. எல்லாம் திணறிட்டு இருக்காங்க. அங்க பாரு எல்எஸ்சி வந்து திணறி இருக்காங்க. டேய் அஞ்சுல் கம்போஜ் நல்லா அடுத்து போட்டான்டா. ஆமா 1 விக்கெட் வாங்கியிருக்கான். 3 ஓவர் போட்டு 20 ரன். யாரு விக்கெட் வாங்கின? ஒரு விக்கெட் ஒரே இதை முடிச்சிட்டேன். அதே யாரு மார்ஷா தெரியுமா? டேய் பூரியாண்டா. டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா. தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? பூரா நிக்கோலஸ் பூரா. ஆமா ஆமா ஆமா. யாரு விக்கெட் அடிச்சுட்டாயா? எடுத்திருக்காங்க? அவன் மெண்டல்டா. அவன் 36 அடிச்சிருக்கான்டா ஒரே இதுல. அடுத்துருவாடா. அவன் அப்புறமா மார்ஸ் விக்கெட் வந்து நம்ம ஜடேஜா இது பண்ணது. ஆக்சுவலா நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சதே நிக்கோலஸ் கரெக்டா உள்ள நிக்கோலஸ் கிரவுண்ட் நடந்து போயிட்டு இருக்கான். அப்பா என்னடா அவுட் எனக்கெல்லாம் அவ்வளவு முடிச்சு டேய், விட்டேன். நான் உள்ள வந்தோடனே சந்தோஷப்பட்டேன். இவனே ஏன் தெரியுமா நான் அவ்வளவு ஜாலியானே? பூரா நின்று இருந்தேனா எனக்கு பீதி. நான் பூரா விக்கெட் மட்டும் டக்குன்னு வாங்கிட்டாங்கன்னா நான் வந்துட்டு நிம்மதி. அவன் விக்கெட் வாங்கினப்பதான் நிம்மதியாச்சு. அப்ப வேற எவனும் அடிக்க மாட்டாங்க. இல்லைன்னா ஒரு 107 இல்லைன்னா இல்லைன்னா அவ்வளவுதான் ட்ரௌசர் கடியில ஓடி டேய், போய் அவன் அடிச்சிருக்கியா? அடிச்சிருவான்டா. டேய் மோசமானவன்டா அவன். நீ வந்து இல்லடா, அவன் அதெல்லாம் இங்க பாரு பூரானாலே ஸ்பீடு தான். டக்கு ரெண்டு வரும். அந்த மாதிரி அடிப்பியான். டேய் அவன் ஸ்பின்னர் எல்லாம் போட விட மாட்டான்டா. அவன் அடிச்சு போடுவான்டா. மட்டும் வெளியே ஏத்திடுவான்டா பால. அடிப்பியா. பால வெளியே ஏத்திடுவான். மோஸ்ட்லி இதுக்கு மட்டும் 206 அடிச்சிருக்கான்டா. 200 மேல அடிச்சிருக்கான்டா இந்த வருஷம் மட்டும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. 206 அடிச்சிருக்கான்டா. அந்த மாதிரி ஐபிஎல் அதிக 6 அடிச்சு போய் தான் 32 31 6 அடுத்து பாத்தீங்கன்னா ஜடேஜா 2 விக்கெட். ம் அது வந்து இன்னொன்னு சொல்றோம்னா பத்திரா போட்டு பொளந்துட்டாங்க. கலீல் அகமது. ஆமா பத்திரானா பொளக்கல, பத்திரானா தான் பொளக்க வச்சா அப்படி சொல்லணும். இப்படிதான் சொல்லணும். இல்லவனே டெத்துல போறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா டெத்துல வந்து ஒரு மாதிரி ஆனா ஆக்சுவலா நீ போட்டதை விட்டுக்க பந்து காமெடி பண்ணிட்டு இருக்கியா? இல்ல ஆக்சுவலா இந்த மேட்ச்ல ஒண்ணு சொல்லணும்னா இது நம்ம பத்திரானா கிட்ட வந்து ஒரு ப்ரெஷர் தெரிஞ்சு லைக் வந்து எல்லா மேட்சும் நம்ம வந்து இதாயிட்டே இருக்கோம். ஸோ இந்த மேட்ச் வந்து என்னாச்சுன்னு தெரியல.
ஒரு மாதிரி ப்ரெஷர்ல ஆடின மாதிரி தான் இருந்துச்சு. பத்திரானாக்கு அடுத்து ப்ரெஷர் பார்த்தேன்னா ஆச்சு. ஒரு நோ பால் கொடுத்துருவாங்க. அதுல கோவம் ஆயிரும் ரொம்ப. அந்த இவனோட அதான்டா விக்கெட் விக்கெட் நம்ம கத்துவான். இருக்க ஆளை கூட்டம் தான் இங்கேயே உன போட்டு புழக்கவா செதறலங்க தம்பி என்னப்பா சார் பாத்ரூம் பாத்ரூம் போலாம் வந்திருக்கோம் இந்த நோ பால் கொடுத்துருவாங்கடா. பவுன்சர் தேர்ட் பவுன்சர் இது மாதிரி கொடுத்து அந்த ஹாய்ஸ் பதோனியோட விக்கெட் கேட்ச் பிடிச்சிருவாங்க. அதுல நோ பால் கொடுத்துருவாங்க. எனக்கு கோவம் ஆயிரும். நோ பால் அதுல என்ன கொஞ்சம் ஆமாடா அதுல நோ பால் கொடுத்துருவாங்க. அது அவன் ஷார்ட்டா வேற இருக்கானா. இது நார்மலான ஆளுக்குலாம் அது நோ பாலே அது பவுன்சரே கிடையாது. நெஞ்சுக்கு தான் வந்திருக்கும். அவனுக்கு தலைக்கு மேல போறதுனால நோ பால் கொடுத்துட்டாங்க தேர்ட் பவுன்சர்னால. அதனால கொஞ்சம் இதாகி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ண போய் இதாயிடுச்சு. அவ்வளவுதான். ஆனா பவுலிங் நல்லதா, ஃபீல்டிங் நல்லா ஓரளவுக்கு நல்லா ஆனா இதுல இன்னொன்னு சொல்லுறேன் நானு. நீங்க பாரு நேத்து எப்படி 3 ரன் அவுட் ஆக்குனாங்களோ, நீங்க வந்து தலை வந்து ஒரே ரன் அவுட்ல முடிச்சிட்டாப்ல. அது எப்படி இங்க பாரு, அது இப்படி த்ரோ பண்ணல. இங்க பாரு இப்படி தூக்கி போட்டு ஐயோ அது நான் ஒன்னும் மழுப்பலாம் மாட்டேன்டா அத. அது ஆனா வந்து இப்படி எரியது வந்து எரியலடா. ஒரு நிமிஷம் சொல்றது கேளு. ஆக்சுவலா என்னன்னா எப்பயுமே தலை வந்து பவுலர்ட்ட வந்து பால டாஸ் பண்ணி விடுற மாதிரி ஸ்டம்ப பார்த்து டாஸ் பண்ணி விடுறாரு. ஆனா அது கஷ்டம்டா. அது 100ல இப்படி போறது ஃபாஸ்ட் வரது கஷ்டம். அது கரெக்ட் தான்டா. அது கரெக்ட் தான். இது தோனி என்ன நினைச்சு போட்டாப்லன்னு தெரியல. கரெக்டா ஸ்டெம்ப பார்த்து இப்படி எரிஞ்சாப்ல. அது இங்க பாருடா, குச்சியில பார்த்து போடணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட்ல இருந்தாலும் தோராயமா போட்டதுதான். அது பட்டுருச்சு அவ்வளவுதான். நான் விட்டல மாட்டேன். ஆனா வந்து ஒண்ணும் இல்லடா டேய். இதுக்கு முன்னாடி பாத்துருக்கீங்களா அந்த பாலை கலெக்ட் பண்ணி அப்படி பின்னாடி இப்படி அடிக்கிறது அந்த மாதிரி. அது கரெக்ட் தான்டா. ஆனா இது அன்எக்ஸ்பெக்டட்ல. ஏன்னா வியூ எப்படி தெரியுமா காமிச்சாங்க. வியூ வந்து கரெக்டா வந்து பவுலர் சைடுல இருந்து காமிச்சாங்க. சரியா போறது பதினாடா. அங்க லாங்ல நீ எவ்வளவு தூரம் நிப்பாங்க. நீ பாத்துருக்க ஸ்டெம்ப்ல இருந்து பின்னாடி எவ்வளவு தூரம் நிப்பாங்க. பிச்சு வந்து 28 மீட்டர். சரியா 28 ஸ்டெப் பிச்சு கரெக்டா 28 நினைக்கிறேன். பின்னாடி ஒரு 12 கிட்ட நிப்பாங்க. 12 14 நிப்பாங்க. அது 3-2. அது வந்து ஒரு பவுலரை இது பண்ணி சரியா அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-38 மீட்டர் 100ல த்ரோ பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது பால் எவ்வளவு ஃபாஸ்டா வந்துரும். அதுக்கு சங்கின்னு விட்டுட்டேன். இல்லடா அந்த இடத்துல தோனி ஒரு நிமிஷம் ஒரு 2 செகண்ட் நின்னு அப்படி கரெக்டா ஒரு த்ரோ. ஆனா டைரக்ட் அடிக்குது. இல்ல ஆனா அவன் ஓடி வந்து என்ன நினைச்சிருப்பான்னு தெரியல. சும்மா தான் த்ரோ பண்றாரு. சமாதானம் இந்த மாதிரி பல்ல அப்படி போனே உள்ள. அதான் அவன் என்ன நினைச்சிருப்பா பவுலருக்கு தான் பால் டாஸ் ஆகி வருது. தோனி ஒரு ஸ்மைல் பாத்தியா? பார்த்தேன். தூக்கி போட்டது பட்டுருச்சு. இதுல வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு கம்பேக் தான் சொல்லேன். பட் இருந்தாலும் பேட்டிங் வந்து என்ன சொல்ல கொஞ்சம் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும் தான் நான் சொல்லுவேன். ஆனா இது பத்தாது. பவுலர் வந்து அவங்க வேலையை பார்த்துட்டாங்க. பட் ஆனா பேட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா அடுத்து நல்லா இருக்கும். இவங்க எல்எஸ்சின்றனால ஓகே அடுத்து வருவாங்க. அடுத்து இருக்கவங்க எல்லாம் சமாளிக்கணும்ல. மும்பை கூட மேட்ச்ல அடுத்த மேட்ச் வான்கடையில அடுத்த மேட்ச் மும்பை கூட நல்லா இருக்கும். அதான் நல்லா இருக்கும். சோ பாத்துக்கோங்கப்பா. 2 பேரும் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. இன்னமேல வந்து இந்த பஞ்சாப் இவங்கலாம் ஜெயிக்கிறது கஷ்டம். இன்னமேல நான் சொல்றேன். இந்த டவுன்ல இருக்க தெரியுமா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு. இப்ப கொஞ்சம் கம்பேக் கொடுக்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு பிரச்சனை வரும். இவங்க மேல வரும்போது அவங்க வந்து இவங்களோட இதுவே வேற மாதிரி இருக்கும். அது மும்பை மும்பை மோசமா இருப்பாங்க இந்த மாதிரி நேரத்துல. சரி ஆக்சுவலா வந்து சரி ஓகே இது வரைக்கும் பேசினாதான் போதும். நாளைக்கு மேட்சை பத்தினா லைட்டா அப்படியே பேசிட்டு வீடியோ எண்ட் பண்ணிடலாம். நாளைக்கு பஞ்சாப் வர்சஸ் கேகேஆர். ஸோ பஞ்சாபுக்கும் கேகேஆருக்கும் நாளைக்கு மேட்ச். ஸோ பார்ப்போம். நல்ல மேட்ச். பஞ்சாபும் சும்மா இல்லை, கேகேஆரும் சும்மா இல்லை. தக்காளி 2 டீமுமே வந்து நல்லாவே விளாண்டுருக்காங்க. சரி பார்ப்போம். நாளைக்கு மேட்ச் வந்து நாளைக்கு பேசிக்கலாம். ஸோ அப்படி இன்னைக்கு மேட்ச் இதோட அவ்வளோதான். இதுதான் இன்னைக்கு. ஸோ சிஎஸ்கே இன்னைக்கு வந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னன்னு சொல்றேன் எல்லா பேருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நைட்டு சொல்றோம், நேத்தே சொல்லியிருக்கணும், மன்னிச்சுக்கோங்க. நல்லபடியா இந்த வருஷம் நல்லபடியா போகும்னு சொல்லி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அப்படியே இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதையும் அப்படியே கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய கண்டிப்பா எந்த மீம் வருதோ இல்லையோ நீ நானும் வேற இல்லடா
அடடா! இல்ல நான் இதையும் சொல்லிடுறேன். அது கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுங்க. கம்பேர் விட்டாச்சு. ஃபியூச்சர்ல வந்து நெறைய பிளான்ஸ் இருக்கு. தியேஜூட்ஸ்ல வந்து நெறைய பிளான்ஸ் இருக்கு. நெறைய வந்து கெஸ்ட் ரோல்ஸ் அதெல்லாம் வந்து நாங்க பண்ணலாம்னு இருக்கோம். அதெல்லாம் நீங்க வந்து சொல்லுங்க. நெறைய பேத்த உள்ளுக்குள்ள கொண்டு வந்து புது ஆளா உள்ளுக்குள்ள இறக்குறோம். நீங்களும் வந்து இது பண்ணலாம். இல்லன்னா வந்துட்டு நீங்க பாக்குற ஆளே வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ், ஆர்சிபி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நாங்களும் வந்துட்டு வரோம். இந்த மாதிரி வந்துட்டு வந்து பேச வரணும்னா வாங்க. எங்களோட இது தரோம். கமெண்ட்ல வந்து பண்ணுங்க. எங்களோட ட்ரியேஜூட்ஸோட அந்த பேஜ்லாம் வந்து நாங்கள் வந்து கீழே வந்து பின் பண்ணுறோம். அதுக்கு வந்து உங்களோட மெசேஜ் வந்து இது பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். கிரி தான் பண்ணுவேன். எல்லாமே வந்து அவன் தான் பார்த்துட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க. பார்க்கலாம். கிரிக்கு வயிறு எரியுது. வயிறுல எரியல. அவன் தான் மேனேஜர். அதனால அவன் தான் ஏன்டா பார்த்தான். அவனா வயிறு எரியுதுலயே வலிக்க? வயிறுல எரியாதடா. உனக்கு சரி எரியுது சொல்லு. ஆமா கைஸ், எல்லாருமே வந்து வீடியோ பாக்குறீங்களே தவிர எல்லா வீடியோலயும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா மறந்து போயிருது. Guest roll எல்லாருமே வாங்க. பாக்குறீங்களே தவிர அது வரட்டும். பாக்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அதுதான் முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய பிளான்ஸ் இருக்கு. நான் நிறைய சொன்னதை plans அப்படியே இருக்கு. வந்து இது பண்ணுங்க. யாராவது வர்றோம் தயவு செஞ்சு வாங்க. நம்ம ஜாலியா பேசலாம். டியூட்ஸுங்கிறது வந்து நம்ம எல்லா பேரும் பேசுறது தான். வாங்க, ஒரு ஃபன்னான ஒரு இதை இது பண்ணலாம். ஓகே கைஸ், பாய். பாய் பாய். ஆர்சிபி தான் ஜெயிப்பாங்க.